ஹalleluya ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே லைஃப் கிவிங் கிரேஸ் இந்தியா மினிஸ்ட்ரி கூடாக உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். ஹalleluya. நீங்கள் வந்தது நல்லது. உங்களுக்கு வந்த வண்ணமாக நீங்கள் திரும்பி போகிறதில்லை. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறோம். தேவனுடைய வார்த்தையை தேவனாக இருக்கிறார். சர்வலோகங்களை படைத்த தேவனுடைய உருவம் எப்படி இருக்கிறார் என்றால் அவர் வார்த்தையாகவே இருக்கிறார். ஸோ அந்த வார்த்தையை எந்த கலப்படம் இல்லாமல் நான் கலைக்கிறத கேட்குறா கிளியராக இருக்கா? நாங்கள் இந்த பேசுகிறது தேவனுடைய வார்த்தையே கோடாகி வேர்ட் இட்செல்ஃப் இஸ் காட். ஆமென். ஸோ அந்த வார்த்தையை எந்த கலப்படம் இல்லாமல் பேசும்பொழுது நாங்கள் தேவனை திட்ட தெளிவாக அவற்றை விருப்பு வெறுப்பு அவருக்கு எது பிடிக்கும் பிடிக்காது என்பதை வார்த்தை கூடாக நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு ஏற்ற விதமாக எங்களால் வாழ்ந்திருக்க முடியும். மொத்தத்தில் அவர் எங்களை அன்பாக இருக்கிறார். அது நாங்கள் பொல்லாதாக்களாக இருக்கக்கூடிய தேவனங்கள் மீது அன்பாக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து தொடங்கும் அப்படியே விடுவோம். எல்லாரும் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஹalleluya. வழக்கமாக வாசிக்கிற வசனம் தான் மேத்யூ. இந்த வார்த்தைக்குள்ளே எல்லாமே அடங்கி இருக்கு. தேவன் எங்கே இருக்கிறார் என்பதற்கான பதில் இந்த வார்த்தைக்குள்ளே அடங்கி இருக்கு. ஹalleluya. மத்தேயு 18:19 அல்லாமலும் உங்கள் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ இந்த பூமியில எல்லா காரியத்தையும் நடப்பிக்கலாம். அவ்வளவு சிம்பிள். என்றால் 2 பேர் ஒருமனப்பட்டா போதும். எதை கேட்டாலும் செய்கிறார். அல்லாமலும் உங்கள் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் செத்து பரலோக வேண்டிய இங்கே செய்யலாம். ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை சொல்றது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர்தான் ஆண்டவர். ஏனெனில் அதுக்கு விளக்கம் சொல்றேன். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடியிருக்கிறோம். என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். வாசிக்கிறேன். For where 2 or 3 are gathered together in my name, there am I in the midst of them. Look at the tense, present tense. இது இயேசு கிறிஸ்து தன்னை வாயை திறந்து சொல்றார். 2 பேர் இயேசுவின் நாமத்தினாலே 2 பேரோ 3 பேரோ கூடும் பொழுது உங்கள் நடுவிலே I am in the midst, உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். ஹalleluya. இப்படிதான் தேவன் பேசுறார். வேற விதமா தேவன் வெளிப்பட மாட்டார். இங்கேயோ பார்த்து ஒரு வெள்ளை சுருட்ட தலைமை நீல கண்ணோட ஒருவர் வருவார். வெள்ளை வெள்ளியோடு அலைஞ்சிங்கன்னா வாழ்நாளுக்கு அலைங்க கடவுளை தேடி. கடவுள் God is word, word is God. He says அவருடைய நாமத்தினாலே 2 பேரோ 3 பேரோ எங்கே கூடியிருந்தால் அவர்கள் நடுவிலே இந்த மிஸ்ட் உங்கள் மத்தியிலே அவர் இருக்கிறார். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்பொழுதே அவர் இருந்து கொண்டு இருக்கிறார். இதை நம்பினால் விசுவாசி. இதை நம்பாட்டி காணையில் வந்தது போல ஒரு அடையாளம் இல்லை அப்படி இப்படின்னு யோசிச்சிங்களோ நீங்கள் ஏமாந்து போவீங்க. ஒரு டெட் ரிலிஜன், சித்த மதத்துக்கு பின்னால போய் வாழ்க்கையில சொல்லத்தக்க முன்னேற்றம் இருக்காது. சாதாரண மனுஷனுக்கு வர அதே வியாதி, அதே வருத்தம், அதே கவலை, அதே டிப்ரெஷன், அதே ஒப்ரெஷன், உலகத்துடைய எல்லா வார பிரச்சனையும் உங்களுக்கு வரும். ஏனென்றால் உங்களுக்கு அவரை விசுவாசிக்க தெரியாது. எல்லாருமே முடிவெடுப்போம். இந்த வார்த்தையை நாம் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் தகப்பனே, நீர் வார்த்தை அனுப்பி என்னோடு பர்சனலாக தனிப்பட்ட முறையில் பேசிக் கொண்டிருக்கிறீர். அன்பான இயேசு கிறிஸ்துவே, நீரே ஆண்டவர். You are God. ஆமென். நீ சொன்னதை நான் அப்படி ஒரு குழந்தை பிள்ளை போல நம்புகிறேன். நீ தெளிவாக சொல்லியிருக்கிறீர். உம்முடைய நாமத்தினாலே 2 or 3 கூடும் பொழுது இப்பொழுதே நீர் எங்கள் நடுவிலே இருக்கிறீர். ஹalleluya. இப்ப அவர் இருக்கிறார் நம்பினார். அவர்களை பார்க்கிற, நீங்கள் கதைக்கிறதை கேட்கிற, யோசிச்சு பாருங்க. நீங்கள் விசாசன பிள்ளைகளா இருக்கும் பொழுதே தன்னை ஜீவனை தந்து தன்னை அன்பை வெளிப்படுத்தின தேவன் இப்ப அவருடைய மகனாய் இருக்கிற பெரும்பாலாக ரட்சிக்கப்பட்டாங்க நம்புறேன் இருக்கிறதால உங்கள் மீது வைக்கிற அன்புக்கு அல்லவே இல்லை. டோன்ட் ஹேவ் எனி கில்ட்டி ஃபீலிங்ஸ் இன் திஸ் லைஃப். எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஏன்னா he was in love with you. Now is much more. And the Bible says
அல்லேலூயா. ஒரு கையெழுத்தில் வச்சு ஒரு கையை சொல்லுங்க. சொல்லுங்க, அன்பான இயேசு கிறிஸ்துவே, இன்றிலிருந்து என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரம், என் வாழ்க்கை, என் குடும்பம் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நீரே ஆண்டவராக இரு. நீர் தேவனுடைய குமாரன் என்றும் நீர் எனக்காகவே இந்த பூமிக்கு வந்து எனக்காகவே பாடுபட்டு நான் சாகக்கூடாது என்பதற்காக நீரே என்னுடைய மரணத்தை ருசி பார்த்து நான் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக நீரே எனக்காக நரகத்துக்கு போய் அங்கே பிசாசை வென்று கடைசியாக மரணத்தை வென்று பிதாவினால் உயிர் தெழுந்தீர் என்று உண்மையாக மெய்யாக என் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இதை செய்தபடியாக உங்களுக்கு கன விஷயம் நடந்திருக்கு. வாங்க 10 வசனத்தை பார்த்துட்டு நாங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு போவோம். மேரி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். எல்லோரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் லைஃப் கிவிங் கிரேஸ் இந்தியா மினிஸ்ட்ரியாக நாங்கள் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 3:16 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஜோன் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன். விசுவாசம் பண்ணா என்ன? அது பெரிய ராக்கெட் சயின்ஸ். விசுவாசம் பண்ணா கண்ணால காணையில, ஆனா அவன் சொல்றேன் நான் உன்னோட நிக்கிறேன் நிக்கிறேன் நம்புறேன். அல்லது அவன் சொல்றேன் நான் அவனுக்கு தந்துட்டேன், நான் சொல்றேன் ஐ காட் இட். இப்ப நான் சொல்றேன் உனக்கு நான் நித்திய ஜீவனை தர வந்தேன், தந்துட்டேன். கண்ணால பார்க்கல, ஐ டோன்ட் ஃபீல் இட், வந்ததுக்கான எந்த அடையாளம் இல்லை. பட் பிகாஸ் ஹி செட் on the Bible I believe it. அதுதான் ஃபெய்த். ஃபெய்த் என்றது கண்டிப்பா இந்த ஐபேட்டை கையில் வச்சிருக்காங்க. ஃபெய்த் தேவை எல்லாம் தொட்டுட்டேன். தொட்டால் ஃபெய்த் இல்லை. தொடாமல் காணாமல் 5 சென்சஸுக்கு புரியாமல் we believe. அதுதான் ஃபெய்த். அது ஒன்று தான் தேவனுக்கு தெரியும். நீங்க இதில் எல்லாம் கூட்டி துடைக்கலாம், விழுந்து முழங்கால மிச்சம் பண்ணி நடந்து போகலாம், அல்லேலூயா ஆமென் என்று சொல்லலாம், பைபிளில் கமக்கட்டு வச்சு கொண்டு பிரைஸ் லோட் 1000 சொல்லலாம். ஒரு பிரயோசனம். அவர் விரும்புகிற ஒன்றே ஒன்று தான் ஃபெய்த். அது வசனம் சொல்லுது. That's it. He said I give it to you. I said I got it. அதான் ஃபெய்த். பாருங்கள், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறார். நீங்கள் நான் விசுவாசிக்கிறோம். எவனோ இந்த பிளாங்கெட் ஆராய்ச்சி. இட்ஸ் நாட் a most இயேசு மரிச்சது கிறிஸ்தவனுக்கு இல்லை, உலகத்தில் வந்து இல்லை. எவனோட பிளாங்கெட். எவனோ அவன் கெட்டு போகாமல், இயேசுவின் வந்தார்கள், you shouldn't perish, you shouldn't destroy. நீங்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. எல்லாரும் சொல்லுங்க நித்திய ஜீவன். சொல்லுங்க நித்திய ஜீவன். சொல்லுங்க எட்டர்னல் லைஃப். இன்னைக்கு ஒரு கிறிஸ்துமஸ் கெட்டுக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. ஒரு பெர்மனண்டா வாழ்நாள் முழுக்க உங்களோட இருக்கக்கூடிய ஒரு பிரசன்ட் நான் உங்களுக்கு தரேன். இந்த வசனத்தை இந்த ஒரு சொல்ல பிடிச்சிங்கன்றாலே காணும். உங்களோட வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு நாளும் வெற்றி பெற்று வியாதி வருத்தம் எதுவுமே கிட்ட வராமல் எப்பவும் சிரிச்சபடி யூ கேன் ஹேவ் a wonderful life. இந்த ஒரு சொல் எட்டர்னல் லைஃப். நித்திய ஜீவன் என்ன? மரணம் அடிக்க முடியாது, வியாதி வருத்தம் மேற்கொள்ள முடியாது, உலகத்தின் என்ன விஷமோ என்னவோ உங்களை அழிக்கப்பட முடியாதபடிக்கு எட்டர்னல் லைஃப் தான் நித்தியமாக இருக்கிற ஒரு உயிர். அந்த உயிரை உலகத்தில் எதுவுமே அழிக்க முடியாது. அதுதான் இயேசு உங்களுக்கு தர வந்த தந்துட்டார். என்ன சொல்ற? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தனுடைய இவ்வளவாய் உலகத்தில் அன்பு உங்களிடம் இல்லை. உலகத்தில் மீண்டும் முஸ்லீமா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், he can be anybody. அவர்கள் மீது தேவன் அன்பு கூர்ந்தார் இயேசுவின் நாமத்தினால். இதுதான் குட் நியூஸ். கிறிஸ்மஸ் டைம், நியூ இயர் டைம்ல நீங்கள் அறிய வேண்டிய குட் நியூஸ் இதுதான். he loved you. அது ரொம்ப பொருளாதாரத்தில் இருக்கைக்கு அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கார். பாருங்க, இந்த கடைசி வசனத்தை பார்த்துக்கிறோம். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறார். நீங்கள் எப்ப கர்த்தராகிய இயேசுவே என் ஆண்டவர் என்று வாய்விட்டு சொன்னீங்க பாருங்க, அவற்றை உயிர் தெழுதலை விசுவாசிச்சு பாருங்க, அந்த செக்கனை உங்களுக்குள் அவர் இயேசுடைய டைப் காட் கைண்ட் ஆஃப் லைஃப், இயேசுவிடம் இருந்த அதே உயிர் உங்களுக்குள்ள வந்துட்டார்.
வந்துட்டுதுன்றதை கண்ணால காணையில் வந்த ஒரு உடம்புல அசிங்கல ஐ ஃபெல்ட் இட் அண்ட் ஃபீலிங்ஸ்ல போனான்னா நம்பாது. மேட்டர் ஆஃப் டைம் விட்டு முடியுமா. பட் இந்த வேர்ட் ஆஃப் கோட் நிற்பானேனா அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்பட மாட்டான். சதா காலங்களில் கனிவுக்குள்ள எப்போ பார்த்தாலும் சிரிச்சபடி, எப்போ பார்த்தாலும் சந்தோஷத்தோட, எப்போ பார்த்தாலும் சுகபலத்தோட இருப்பான்டா அவனோட வசனத்தை நம்புறான். ஃபீலிங்ஸ்ல எனக்கு ஃபீலிங்ஸ்ல கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறான்னு ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை. ஆனால் வசனம் சொல்லுது, நான் உனக்குள்ளே வாசம் பண்ணி உனக்குள்ளே உலாவி உன் தேவனாய் இருக்கிறபடியா நீ இப்பொழுதே ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறாய். ரைட் நவ் யூ ஆர் த God of living temple of living God. இப்பொழுது ரைட் நவ். அதுக்கு எந்த வித 5 sentences புரியாது. பட் ஐ பிலீவ் God is inside me because the word of God says so. அவ்வளவுதான் faith. இப்ப பாருங்க, குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுது. வேதம் தான் God. The word தான் God. God is telling you, I have given you. விசுவாசத்தில் பிள்ளைகள் வந்தபடியால he that believeth on the Son has, look at the tense, has everlasting life, and he that believeth not the Son shall not see life but the wrath of God abideth in him. குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான். வந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்டை தான். இஸ் சோ சிம்பிள். நான் சொல்றேன் 99.9 கிறிஸ்தவனுக்கு இந்த சத்தியம் தெரியாது. they don't know what they are talking now. கிறிஸ்தவம் என்றாலே right now you have an eternal life. Not you are going to have, not you are going to be nice, you are going to be a nice person. One day God will give you eternal life. Right now you have eternal life. இதை believe பண்ணினால் நீங்க இந்த வருத்தத்தோட வந்தால் you will go without any sickness. In the name, I believe it. I am praying for so many hundreds of people all over the world. Miracles happening left, right and center. Because when they believe, I have an eternal life. I have right now. And a மரணம் மேற்கொள்ள முடியாத வியாதி வருத்தம் செத்துப்போம். You will be a different person. சாதாரண லோக்கல் சாதாரண சனத்தை விட you will be extraordinary. நீங்க சூப்பர் ஹியூமனா இருப்பீங்க. ரைட், அதுக்கு தான் ஜீசஸ் வந்தார். ரைட், இன்னொரு வசனத்தை வாசிச்சுட்டு நாங்கள் ப்ரே பண்ணிட்டு ஜான் நீங்கள் ரெடியாங்க. 1 John, 1 John, where is 1 John? 5:11. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். தேவன் இது தரப்போறாரா இல்ல, தந்த ஒரு காலத்தை தருவாரா இல்ல, அல்லது ஒரு காலத்தை தந்த பாஸ்டா, past tense அல்லது future tense, present tense, present tense right now. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரன் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். ஏன் எழுதியிருக்கிறாரா? உங்களுக்கு இப்பொழுதே நித்திய ஜீவன் உண்டு என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த அந்த தேவ வார்த்தையோடு உடன்படுவோமா? ஒரு ப்ரே பண்ணுவோமா? சொல்லுங்க. ஒரு கருத்தை உயர்த்துங்க. சொல்லுங்க. அன்பான இயேசுவே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே பரிசுத்த ஆவியானவரே, நீர் சொன்ன வார்த்தையை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். இந்த வார்த்தையின்படி நீர் எனக்கு இப்பொழுது நித்திய ஜீவனை தந்திருக்கிறேன். சொல்லுங்க. தலையில கவி சொல்லுங்க. இப்பொழுதே எனக்குள் நித்திய ஜீவன் நிரம்பி போயிருக்கிறது. தேவன் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனென்றால் அவர் தேவனாய் இருக்கிறார். சொல்லுங்க. அவர் கோடா இருப்பதனால் என்னை விட அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் என்னை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு இப்பொழுதே நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அன்பின் தகப்பனே, நீர் அனுப்பிய நித்திய ஜீவனை நான் எனக்குள் பெற்றுக் கொண்டு விட்டேன். இன்றிலிருந்து எந்த மரணமோ, எந்த வியாதியோ, எந்த வருத்தமோ
எந்த பிசாசின் கிரியைகளோ என்னை அழிக்க முடியாது. இனிமேல் என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வார்த்தையின்படியே நான் ஒரு பொழுதும் கெட்டு போக மாட்டேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இதுதான் சத்தியம். இன்றைக்கு நீங்க சொன்னீங்க பாருங்க, இதுதான் the truth. மற்றபடி வயிற்றுக்கு குத்துது சாப்பிட்றோம் கிடக்கிற பச்சை பொய். If you are saying anything against this word of God, you are a bloody liar. பொய் சொல்லிக்கொண்டு இந்த வாழ்க்கையில நல்லா இருப்பேன்டா என்ன பொய்யுக்கு தகப்பன் பிசாசை இரவும் பகலும் கட்டிப்பிடிச்சு சொல்லிட்டீங்கன்னா வாழ மாட்டீங்க, உய்ய மாட்டீங்க. பட் இந்த வார்த்தை சொல்றது, நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை தந்து விட்டேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. அன்றியும் 5:20 அன்றியும் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். உங்களுக்கு புத்தி இருக்கா இல்லையா? அந்த வசனத்தின்படி say I have understanding. இந்த வார்த்தை சொல்றது உங்களுக்கு புத்தியை தந்துட்டாரா? இல்ல நான் சின்னல படிக்க மாட்டேன், எனக்கு அது ஏறாது, மேத்ஸ் சரி வராது, இது ஃபெயிலியர் சொல்லக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் I have given you the mind, I have given you the understanding, right? அவர் நமக்கு வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். அறிவோம். இந்த அறிவு, இந்த knowledge அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். எங்க இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து உள்ளே இருக்கிறோம். இது எத்தனை கிறிஸ்டியனுக்கு தெரியுமோ தெரியாது. வாருமையா ரங்கமையா அவர் வந்தார் ஏறினார் பேக்கதாக சொல்றாங்க. சண்டேஸ் எல்லாம் தொடங்கிடுவாங்க. அலம் God is inside. You are inside God right now. Look at this. நமக்கு புத்தியை தந்தார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். And we know that the Son of God has come, வந்தார், and has given us an understanding. உங்களுக்கு understanding, the knowledge தாரா, அந்த ability தாரா. He has given you understanding that we may know that is true. அதான் சத்தியம், அதான் உண்மை. That's true. And we are in him. உங்களோட அட்ரஸ் என்ன கேட்டா, you are in Christ. இத்தனை கிறிஸ்டியனுக்கு தெரியுமா இல்லையா? You are in Christ and he is in you and you are in him. Oneness with God called Christianity. இத மிஞ்சினதெல்லாம் செத்த மதம். 1000 வருஷம் போனாலும் ஒன்றுக்கு யோசனை இல்லை. கவனிச்சுக்கொள்ளுங்க, இதான் உங்களை விடுவிக்கிற சத்தியம். And we are in him, that is true, even in his son Jesus Christ. This is the true God and eternal life. The God himself is an eternal life and he has filled you with himself. That's why you have eternal life right now. Hallelujah. என்னோட சேர்த்து சொல்லுங்க, இப்பொழுதே நான் eternal life எனக்குள்ளே கொண்டிருப்பதனால் எந்த வியாதியோ, எந்த வருத்தமோ, எந்த அழிவோ, எந்த ஆக்சிடென்டோ, எந்த பேட் திங்ஸோ இந்த வாழ்க்கையில நடக்காது. It will never ever take in my life in the name of Jesus. Hallelujah. This is இப்ப பேசுறதா you are saying the truth. அது மிஞ்சினதெல்லாம் பொய்க்கு போனால் அடிதான் கொடுப்பாய். வாங்க பாஸ்டர் ஜோன் பிரைஸ் பண்ணுவோம். எதுக்கு பிரைஸ் பண்ணுவோம் என்றால் அவர் எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். He has given you an eternal life right now. Hallelujah. Hallelujah. இப்படி இலவசமாய் மரணத்தை வென்ற eternal life உங்களுக்கு தந்த தேவனுக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். Thank you Lord. Thank you Lord. அவரை கொண்டாடுவோம், we celebrate him and we thank him, we keep thanking forever. Hallelujah. 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 நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த இடத்துல ஒன்றாய் கூடி நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேவனை கிறிஸ்துமஸ் நாள் நாங்கள் எல்லாரும் மனமகிழ்ச்சியாக கொண்டாட வந்திருக்கிறோம். கிறிஸ்துமஸ் என்றது, கிறிஸ்துவன்றது ஒரு நாள் வருஷத்தில் கொண்டாடுறதில்லை. ஒவ்வொரு நாளும் நான் கிறிஸ்துவோட வாழ்றதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொண்டாடணும், ஒவ்வொரு நாளும் மனமகிழ்ச்சி. ஏன்னால் கிறிஸ்து எங்களுக்குள்ளே நிரந்தரமாக இருக்கிறார். ஒரு நாள் இந்த கிறிஸ்து நாளில் மட்டும் வந்துட்டு போகிறதில்லை. நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாள்லேருந்து ஒவ்வொரு நாளும் அதை கொடுத்துருக்கார். எங்களுக்கு விலகாத தேவன் எங்களுக்குள் பிறந்திருக்கிறார், எங்களுக்குள் வாழ்கிறார், எங்களோடு இருக்கிறார். நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் தேவன் எங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நேப்போடு நாங்கள் தேவனை ஆராதிப்போம். தேவன் எங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார். எங்களுக்கு ஜீவனை தந்து, வாழ்வை தந்து, எங்களுக்கு எல்லா தேவையான காரியங்களையும் தேவன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றியோடு அவரை துதிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை பார்த்து நாங்கள் நன்றி சொல்லுவோம். கடவுளுக்கு நன்றி சொல்லி
நாம் துதிக்கிறது அவருக்கு பிரியமாக இருக்குது. அவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து அவருக்கு நன்றி சொல்வது அவருக்கு பிரியமாக இருக்குது. அல்லையா தேவனை நாம் நோக்கி துதிப்போம். அல்லையா ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி நல்லவரே, நன்றி நன்மை செய்தவரே, நன்றி. இந்த மனுக்குலத்தை தேடி வந்தீரே, இந்த பாவிகளை தேடி வந்தீரே, பாவமான மனுஷனை தேடி வந்து அவனுக்கு உங்களுடைய ஜீவனே கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, இந்த மனுக்குலத்துக்கு நன்மை செய்யும்படியாக வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நீர் இந்த பூமிக்கு இறங்கி வந்த தெய்வம், எங்களுக்கு மனுஷனுக்குள் வாசம் பண்ண முடியாது இந்த உலகத்துக்கு வந்தீரே, உமக்கு நன்றி. எங்களுக்கு ஒரு ஜீவனாய் வாழ்கிறேன், எங்களுக்கு நித்திய ஜீவனாய் எங்களுக்குள் வாழுகிறேன், நிரந்தரமாக எங்களுக்குள் வாழுகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த உலகத்துக்கு எங்களை ஒளியாய் மாற்றி எங்களை உலகத்துக்கு உப்பாய் நாங்கள் எல்லோரும் வாய்களை திறந்து நம்ம தேவனை ஆராதிப்போம். நிற்கிற இடத்துல தேவனை நம்ம நன்றி சொல்லி துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் மரபோ கல்ல நம்ம ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், நம்ம தேவனை சத்தமாய் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, அதிசயம் செய்தவரே, அற்புதம் செய்பவரே, எங்களுக்குள் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், அந்த தேவன் எங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி. ஜெய கொடுத்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி ஹல்லேலூயா. உங்களுக்கு வாழ்வை தந்தவர் ஹல்லேலூயா. கோடி கோடி ஸ்தோத்திரம் சொல்லி துதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி. Hallelujah, hallelujah, hallelujah.